சித்ரா பௌர்ணமியையொட்டி வெள்ளையங்கிரி மலையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், எவ்வளவு பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க? இன்னும் அங்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க? ஆனந்தி, தென்கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு ஆண்டுதோறும் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் முதல் அந்த 3 மாதங்களுக்கு இந்த சீசன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள். 7 மலையை கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு கோவை மாவட்டத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்தும் சிலர் வெளிநாடுகளிலிருந்தும் கூட ஆண்டுதோறும் இந்த பிப்ரவரி முதல் ஏப்ரலுக்குள்ளாக மலையேற வருவது வழக்கம். சித்ரா பௌர்ணமி மற்றும் சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் அந்த 7வது மலையில் வித்தியாசமான ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மலையும் ஒரு விதமான சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையில் பார்த்தோம் என்றால் இந்த முறை ஒரு 7 பேர், அதாவது இந்த ஒரு 1.5 மாதத்திலிருந்து 2 மாத இடைவெளிக்குள் பல்வேறு காரணங்கள் காரணமாக மலையேற வந்தவர் 7 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இதன் காரணமாக வனத்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தன. பொதுவான மருத்துவம் சார்ந்த அறிவுரைகள் என்று பார்க்கும்போது உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள், இதய நோய் ஏற்கனவே இருந்தவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள், நுரையீரல் தொற்று போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் போன்றவர்கள் மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவர்களின் அறிவுரை இல்லாமல் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றனர். இவை தவிர பார்த்தோம் என்றால் மலைக்கு வருபவர்கள் வழக்கமாக வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் கொண்டு வரக்கூடாது, வனவிலங்குகளுக்கு உணவளிக்க கூடாது, காட்டுத்தீ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காலநிலை என்பதால் பக்தர்கள் அறிவுறுத்தப்பட்ட அந்த பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தனர். இவை தவிர மருத்துவ காரணங்கள் தவிர மலைக்கு வரும் இந்த சிறுவயது இளைஞர்கள் அதிக அளவில் இங்கு வரக்கூடும் என்பதால் விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு காரியங்களையும் மேலே செய்யக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கின்றனர். அதாவது மலையை ஏறும் போது ஒவ்வொருமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல் மலை பார்த்தோம்னா படிகளா இருக்கும், 2வது மலைகள் பார்த்தோம்னா வெறும் பாறைகளா இருக்கும், 4வது மலை 5வது மலை இந்த ஒரு மலையுமே ஒரு விதமா இருக்கும். நம்ம சொல்லிக்கிறோம் விளையாட்டுத்தனம் கூடாது, ஏன்னா மேல கால்முறிவு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டா கூட கீழே எடுத்துட்டு வரதுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கான ஏற்பாடுகள்னு பார்க்கும்போது மேல தண்ணீர், உணவு போன்ற வசதிகள் இருக்கு. இயற்கையாகவே 6வது மலையில் ஆண்டிசுனை என சொல்லப்படக்கூடிய இடத்தில் ஆறு ஓடுகிறது. அந்த தண்ணீருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உணவுக்கு தேவையான ஏற்பாடுகள், அதாவது காய்கறி, பழங்கள் போன்றவை மேலே கிடைக்கும் என்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. மருத்துவ முகாம்களை பொறுத்தவரையில் 6வது மலையில் ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடிவாரத்தில் 2 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒளிபெருக்கி மூலமாகவும் வனத்துறையினர் கீழே இருந்து தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பார்த்தோம் என்றால் நேற்று இரவு முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏற தொடங்கிவிட்டனர். இன்று இரவு பார்த்தோம் என்றால் தற்போது இருக்கக்கூடிய கூட்டத்தை விட 4 மடங்கு அதிகமாக பக்தர்கள் வரக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மலையேறி வந்த பக்தர் ஒருவர் நம்முடன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா மேல என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, மேல எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, இந்த காலநிலைக்கு மலையேறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? மலையேறதுக்கெல்லாம் ரொம்ப இடமெல்லாம் தாராளமா இருக்கு. அது இல்லாம இயற்கையான ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஒரு பக்தர்கள் சொல்ல போனா ஒரு 10,000-15,000 பக்தர்கள் இருப்பார்கள். ஆனா கூட்டம் பெருமளவில் அதிகமாக தான் இருக்கிறது, நெரிச்சலாக தான் இருக்கிறது. ஆனா இடம் இல்லாததால் ஒதுங்கி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சாப்பாடு, மருத்துவ வசதி அந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்றாங்க? 6வது மலையில மட்டும் ஒரு மருத்துவ முகாம் இருக்குன்னாங்க, அது போதுமானதா இருக்கா? அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இல்ல, பயனுள்ளதா தான் இருக்கு. யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 6வது மலையில இந்த மாதிரி மருத்துவ வசதி உண்டான ஒரு வசதி இருக்கு. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. கீழே இப்போ 7 பேர் வரைக்கும் விழுந்திருக்காங்கன்னு இந்த சீசன்ல சொல்லியிருக்காங்க. கீழே வரும்போதே என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்குறாங்க? யாரும் ஒரு மாதிரி கண்டிஷன் ஒரு மாதிரி வரவங்க எல்லாம் கீழே பரிசோதிக்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்களா? இல்ல, பரிசோதிக்கிறாங்க. அவங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க, இதய நோய் பாதிக்கப்பட்டவங்க, கொரோனால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் மலையேற வேணாம்னு அறிவுறுத்துறாங்க. அதை மீறி யாரும் வரப்போறது இல்லை. ஆனா அதுக்காகவே ஒரு மருத்துவ குழு மேல போட்டிருக்காங்க. அதனால எந்த ஒரு பால்ட்டும் இல்லை. பக்தர்கள் கூறியதையும் கேட்டிருப்போம். மேலே மருத்துவ வசதிகள் இருக்கிறது, போதுமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. எனவே பக்தர்கள் தங்களுடைய என்னதான் மருத்துவ பரிசோதனை செய்து வரணுங்கிற அறிவுறுத்தல்கள் வழங்கினாலும் தங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் அவங்களே கூறிக்காம முறையான பரிசோதனை செய்துட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட அறிவுரையாகவும் இருக்குது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.